வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து முக்கியமாக பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். இப்போ கூடுதலாக வந்து பனம்பழ சீசன் வந்து ஆரம்பிச்சிட்டுது. இப்போதான் பழங்கள் வந்து தொடங்கி இருக்குது கூடுதலாக. அதோட வந்து பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய உண்டு. பனம்பழம் எல்லாம் நல்ல சத்தானது உண்டு. முந்தின காலத்தில் பனம்பழம் சுட்டு சூப்பின வரலாறுல நிறையவே எங்களுக்கு இருக்கு. அதோட நிறைய பேர் அதை செய்திருப்பீங்க. சாப்பாட்டாவே அந்த பனம்பழத்தை சாப்பிட்ட காலங்களும் இருக்குது. வந்து அப்படி எல்லாம் இருந்திருக்குது. அதோட விட அந்த பனம்பழம் இருக்குல்ல, அதில் வந்து சவுக்காரமாக கூட பயன்படுத்தி இருக்கணும். ஆரம்ப காலங்களில் வந்து அப்படியெல்லாம் செய்திருக்கணும். இன்றைக்கு வந்து நாங்கள் அதுலேயும் வந்து நிறைய சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம். பனங்காயை வச்சுக்கொண்டு நிறைய சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம். கூடுதலாக நாங்கள் சீசன் டைமில் ஒவ்வொரு சீசனுக்குரிய பலகாரங்களோ என்னென்றாலும் சாப்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். போன முறையும் செய்தாங்க, இப்போ திருப்பி இந்த முறையும் வந்து இந்த பனம்பழ சீசன் வந்துட்டுது. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பனங்காய் பணியாரம் செய்து கொள்ள போகிறோம். அப்படியே தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை மரத்துலேயே தான் இந்த பனங்காயை எடுத்து வச்சிருக்கிறோமே. என்னென்னு சொல்லிச்சுன்னா விடிய வெள்ளனே எடுத்துட்டோம். இப்போ அதை வந்து விட்டா அந்த பனம்பழம் விழுந்த உடனே எடுக்க வேணும். எடுக்க வேணும். இப்போ கொஞ்சம் விட்டுட்டோம்னு சொல்லிச்சோன்னா வண்டு புழுக்கள் பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் விழுந்த கையோடையே எடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குங்க. ஆனால் நிறைய காய் காய்ச்சி கிடக்கு. விழும் வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கிட்ட கிட்டவா இருக்கிறபடியா கொஞ்சம் பயம்தான். அவதானமா இருந்தா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு வந்து பனங்களி எடுக்க போகிறோம். இதை வந்து சுட்டு போட்டும் களி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வந்து களி எடுத்து போட்டு காய்ச்சி போட்டு தான் இந்த பணியாரம் செய்ய போகிறோம். முதல் வந்து இந்த மூளை பீச்சு போட்டு இந்த பனம்பழத்தின் தோலை வந்து உரிச்செடுப்பேன். முதல் கொஞ்சம் இப்படி அடித்தாத்தான் அந்த முள் வந்து கலட்டலாம் ஈஸியாக. ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த கூர்த்தன்மையாக இருக்கும். வெட்டி போடும் கையை. ஆனால் இதை வந்து தொப்பி என்று தான் சொல்லிக்கொள்றது. தொப்பண்டு விழுந்தான் தொப்பிக்கலாம்டா. பார்த்தீங்களா இப்போ ஞாபகம் வந்துட்டு எனக்கு. அது பனம்பழத்தின் தொப்பி என்று தான் சொல்கிறது. இப்படி அடிக்கவே பார்த்தீங்களா அப்படி அந்த பிரிஞ்சு கொண்டு வருது. எப்படி இருக்கு, நல்ல மஞ்சள் பழமாக இருக்கு. அதோட பனங்களி நல்ல வாசமோ. பனங்காய் அடுப்பில் வச்சு சுடைக்குள்ளேயே வெளியில் நிற்கிறாங்களுக்கு தெரியும். அதோட வந்து உண்மையிலேயே இந்த பனங்காய் பணியாரம்ன்றது வந்து ஃபேமஸ் ஜாழ்ப்பாணத்தில். இது 3 பனம் விதை உள்ள பனங்காய். இது 2 விதை உள்ளதும் இருக்குது. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு பனங்கொட்டையாக உள்ளதை வந்து இப்படி எடுத்து போட்டு தோலிரிச்சா தான் எங்களுக்கு சுகம். என்ன மாதிரி கொஞ்ச நாள் போக எல்லா இடமும் பனம்பழமாக தான் இருக்குது. இது வந்து ஏன் நாங்கள் சுட்டு போட்டு இந்த பலகாரம் செய்கிறது இல்லாட்டிக்கு காய்ச்சி போட்டு இப்போ களி எடுத்து காய்ச்சி போட்டு தானே நாங்கள் வந்து பலகாரம் சுடுவோம். அது என்னத்தினாலேன்னு சொல்லி சொன்னால் இயல்பாகவே வந்து பனங்களில் வந்து ஒரு கயற்தன்மை இருக்குது. அந்த கயற்தன்மை இல்லாமல் போகிறதுக்காக தான் சுட்டு போட்டு ஒன்றில் பலகாரம் சுடுவோம், இல்லாட்டிக்கு காய்ச்சி போட்டு சுடுறது. அப்படியே நாங்கள் தோல் எல்லாத்தையும் உரிச்செடுப்போம். ஆனால் அந்த பனங்களி எடுக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை. அன்றைக்கு இதில் பலாப்பழத்தில் எடுக்கிற மாதிரி சடாரண்டு அடித்து போட்டு எடுக்கல இதில். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். அதுதான். இது ஒரு 5-6 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். 5-6 நாளைக்கு கூடவே இருக்கும். அதான் மாங்கால இருந்து சொல்கிறார், ஒரு பனங்கொட்டை சுட்டு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போன வரலாறும் இருக்கா முந்தி. அதான் அந்த முந்தைய காலத்தில் வந்து இருக்கு. ஆனால் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு அந்த பனம்பழத்தை இப்படி பச்சையாக சூப்பரான்றதே தெரியாமல் போயிடுது. நீங்கள் துவைச்சிருக்கீங்களா? அம்மா உடுப்பு துவைச்சிருக்கிறா மாமி. மாடுகள் அப்போ உடுப்பை சாப்பிட்ருக்குமே அவைக்கு தெரிஞ்சு உடுப்புகள் எல்லாம் துவைச்சிருக்கணும் மாமாக்கள் வந்து. அப்படியே நாங்கள் எல்லா தோலையும் முதல் உரிச்சு எடுப்போம். மற்ற சுட்டால் வந்து சில நேரம் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். இன்னும் ஈஸியாக இருக்குமோ? சுடைக்க வந்து என்ன செய்யுங்க, என்ன சொல்லுங்க பார்ப்போம். அந்த அந்த கயர் வந்து வழியால் அந்த படிச்சு வரும். தெரியும், நான் பார்த்துருக்குறேன். தள்ளுவேன். அந்த கயத்தன்மை வந்துடும். இப்போ காய்ச்சிக்க வந்து என்ன செஞ்சுருங்க அப்போ நுரையா மேலே அதை நாங்கள் எடுத்து விட்டா சரி. பனங்காய் பணியாரம் வேணுமானாக்கள் களி எடுத்து தந்தா சரி.
ஆனால் நல்லா களி இருக்கும் பெரிய மாமா பிரச்சனை இல்லை, அவர் தப்பிட்டார். ஏன்னா அவர் தான் முடியும் அந்த பிளான் பண்ணினவர். பனங்காய் விழுந்து கிடக்கணும்னா இன்றைக்கு பனங்காய் பணியாக வச்சுடுவோம். இந்த பனம்பழம் சீசன் வந்தாலே விட மாட்டேறப்பா. பலரம் சுடலாம், பலரம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் சீனியே தேவையில்லைன்னு தான் சொல்லுவார். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் காணும். சுடுங்கோடி நினைப்பேன். தோலெல்லாம் முறிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா களி எடுக்க தொடங்க போகிறோம். ஒவ்வொரு பனம் விதையாக எடுத்து களி எடுப்பேன். இப்படியே வச்சு இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன். கிணக்க விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே காணும் எங்களுக்கு இவ்வளவுமே. இதில் வந்து என்ன செய்வோம், நாங்கள் கையாலேயே இப்படியே பிணைஞ்சு களி எடுப்போம். என்ன சில பேர் வந்து கரண்டியால் வலிப்பினோம். அப்போ இது வந்து என்ன செய்யணும்னா அந்த தும்புகள் வந்து கூடுதலாக வழிபட்டு கொண்டு வரும். கடைசியாக வலிக்கிறது தான். இப்போ கையால் அப்படி இப்படி நாங்கள் பிணைஞ்சு களி எடுக்க இந்த தும்பு வர்றது குறைவாக இருக்கும். தண்ணி வந்து கிணக்க விடக்கூடாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ மாமியும் பனம்பழம் பிணைய வந்துட்டா. பனம்பழம் பிணையறன்னு தானே சொல்கிறது. பிணைஞ்சு களி எடுக்கிறன்றது பிணைஞ்சு அப்படியே இந்த வெள்ளை தும்பா வரும். நான் அதில் வந்து என்ன செய்கிறது, முந்தைய காலத்தில் வந்து இந்த பொம்மை எல்லாம் அந்த உருக்கள் எல்லாம் செய்கிறது. ஒரு அந்த தலை பள்ளிக்கூடத்துக்குரிய அந்த கண்காட்சி இது செய்கிறது பொருட்கள். ஒரு பொம்மைன்ற தலைன்ற உருவத்தை அப்படியே செய்து கொள்வது முடியோட சேர்த்து. ஓரளவு பனங்களி வந்துட்டுதோ எவ்வளோ அந்த திக்காக இருக்குன்னு பாரு. இதுகளில் அந்த தும்புகள் அந்த இதெல்லாம் இருக்குது, படிச்சு எடுக்க போனோம். இன்னும் 2 பனம் விதை இருக்குது, அதையும் எடுத்துட்டாச்சு. ஆனால் நல்லா ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே களி எடுக்கல. சில பேர் களி எடுத்தால் வந்து நல்ல வெள்ளை தும்பா தெரியும். என்னென்றால் முதல் அம்மா பனங்களை பிணையக்குள்ள நாங்கள் பக்கத்தில் இருக்கிறது வடிவா ஃபுல்லாக பிணையாமல் கொஞ்சம் களியோட தெரிஞ்சு பருவத்துக்கு பிறகு அப்படியே சூப்பரத்துக்காக. இப்போ பிள்ளைகள் பிணையிறத பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குது. தெலங்காய் பணியாரமாக கொடுத்தா சாப்பிடுவினா, இப்படி பிணையிறத பார்க்க சில பேருக்கு அது ஒரு அந்த விருப்பம் பெறாது. அதுதான். நாங்கள் நல்ல வடிவாக களி எடுத்துட்டோம். இதை வந்து நல்ல வடிவாக நாங்கள் வடிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த தும்புகள் ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த தாச்சிக்கே வடிக்கிற மின்னத்துக்கான இதுக்கு வந்து நாங்கள் அப்படியே காய்ச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் தடிப்பு கூடண்டபடியா கொஞ்சமாக தான் விட்டு வடிக்க போனோம். பாருங்க வடிகிற தன்மையே சரியான குறைவாக இருக்குது. இப்படி நாங்கள் அகப்பையால் தேய்ச்சி விடுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வடிச்சு எடுத்துட்டோம். முடியுதானே? அவ்வளோதான் களி. ஆனால் சரியான திக்காக இருக்கு வேறு. களியெல்லாம் நாங்கள் வடிச்சு எடுத்துட்டோம். இனி அடுப்பு மூட்டி காய்ச்சி தொடங்குவோம். என்ன ஆனால் களி காய்ச்சி எடுத்துட்டோம்டா ஆறினா காய்ச்சினா உடனே சுட எங்களுக்கு கையால் குலைக்க இல்லாதானே. கொஞ்சம் ஆற வேணும் எங்களுக்கு. ஆறினா அப்போ இந்த பலகாரம் சுட்டதுக்கு சமம். டக்குன்னு சுடலாமோ. கண்ணாடை வச்சா வேலைக்கு 3 மடுப்பு. அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த களிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இந்த கயர் இருக்குது தானே, இந்த கயர் வந்து நல்ல வடிவாக எடுப்படும். அதோட வந்து இனிப்பு பலகாரம் என்னத்துக்குண்டாலும் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா வந்து இன்னும் இனிப்பு வந்து எங்களுக்கு எடுத்து காட்டு. இப்போ உப்பை போட்டு நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டு இப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு காய்ச்ச தொடங்குவோம். இப்படியே வைப்போம் அடுப்பில். இனி வந்து இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்படியே காய்ச்சி கொண்டிருந்தாலே சரி. அப்படியே அந்த சூடு பிடிச்சி கொதிச்சு கொண்டு விரைக்க வந்து எங்களுக்கு அப்படியே அந்த நுரையா வரும் மேலே. அந்த பருவம் விரைக்கு நாங்கள் காய்ச்சுவோம். இப்போ வந்து கொதிக்க வலிக்கிட்ட உடனே பாருங்க இப்படியே இந்த மேலால் வந்து நுரையா மேலே வருது இல்லை.
இப்போ அந்த நுரை வேற வழி கிடைக்க நாங்கள் கரண்டி போட்டு கிண்டாமலுக்கு இப்போ இந்த அகப்பையால் கிண்டாமலுக்கு விட அப்படியே நுரையை அள்ளி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொங்கி கொண்டு வருவோம். வேற விட்டு எடுத்துட்டா அந்த கயத்தன்மை எங்களுக்கு இல்லாமையே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து இவ்வளோ நுரை வேறு இதுதாண்டு. இதை நாங்கள் அப்படியே அகப்பையால் மேலால் வடித்து அள்ளி விடுவோம். அடுப்பு வந்து கூடுதலாக எரியக்கூடாது. எரிஞ்சதுனா வந்து களி வந்து அடியும் பிடிக்கும். இதுதான் வந்து அந்த கயத்தன்மையாக. ஆனால் அந்த பனைமரம் அந்த எல்லா பனை மரத்துலேயும் நல்ல அந்த நுரை அந்த கயத்தன்மை இருக்காது. மரத்துக்கு மரம் அந்த வித்தியாசப்படும். சிலதுக்கு வந்து கூடுதலாக இருக்கும், சிலதுக்கு வந்து குறைவாக இருக்கும். அதுக்காக கன நேரம் வச்சு நாங்கள் நுரை விரையிலேருந்து அந்த கயற்பனங்காய் இல்லாமல் வச்சு காய்ச்சவும் கூடாது. என்ன ஓரளவுக்கு நாங்கள் காய்ச்சல் வரைக்கும் எங்களுக்கு விழாங்க. இது இங்கே வேறுங்க இவ்வளவும் அந்த நுரை இதை நாங்கள் எடுத்து விடுவோம். இது தேவையில்லை எங்களுக்கு. அப்படியே அந்த கரையாலயம் ஒரு கொஞ்சம் கிடக்கு எடுத்து விட்டாச்சு. அந்த நோமலாக அப்படி எடுக்கவே வருது பாருங்க. நாங்களும் அப்படியே பெரும்பாலும் நல்ல வடிவா நுரையெல்லாம் படித்து எடுத்துட்டோம். என்ன இப்போ நல்ல வடிவா எங்களுக்கு காய்ச்சி பட்டுட்டுது. இனி நாங்கள் இப்படி இறங்கி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஆனால் பனங்களி சரியான அவதானமாக இருக்கணும். பட்டாலே அள்ளும் அந்த அளவுக்கு என்றால் கட்டியானது தானே. சூடார நேரஞ்சலும் இப்படி ஆறட்டுக்கு எங்களுக்கு அதுதான் தார் மாதிரி இருக்குமா மாமா சொல்றாரு. இந்த ரோட்டில் ஊத்துற ஆனால் அப்படித்தான் இருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. ஆனால் இந்த களி என்ன சொல்லுங்க அப்போ இப்போ நாங்கள் வந்து உடனே சுடணும் மட்டும் இல்லை. இப்போ இதை வச்சு நாளைக்கு நல்லா காய்ச்சிப்பட்டு இருந்தால் நாளைக்கும் வச்சு நாங்கள் பலரும் சுட்டுக்கொள்ளலாம். பழுதா போகும். ஒரு நாள் வச்சிருக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சிப்பட்டு இருந்தா நல்லா காய்ச்ச காணாட்டிக்கு வந்து பழுதா போயிடும். அப்படியே ஆறட்டுக்கு எங்களுக்கு அப்படியே பனங்களி வந்து நல்லா ஆறிக்கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பனங்காய் பண்ணியறதுக்கு தேவையான அளவு இந்த கோதுமை மாவு எடுக்க போகிறோம். இது வந்து பச்சை மாவு தான் எடுத்துருக்குறோம். அவிக்கவோ வறுக்கவோ இல்லை. சில பேர் வந்து அவிச்ச மாவும் சேர்த்துக்கொள்றவே. ஆனால் நீங்கள் பச்சை மாவை போட்டு சுட்டு பாருங்க, சொப்டாக தான் பேரும் இந்த பலகாரம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு அளவு வந்து களி எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ அந்த அளவில் தான் நாங்கள் மாவு எடுக்க வேணும். மாவை எடுத்து நாங்கள் விட்டு வச்சுக்கொண்டு களியை விட்டு இப்போ புளிஞ்சு விடக்கூடிய அளவு பலகாரம் புளிஞ்சு விடக்கூடிய அளவில் களியை விட்டு குழைச்சாலே சரி. இப்போ நாங்கள் ஒரு 3 சுண்டு மாவு எடுப்போம். பார்த்துட்டு தேவைன்னா மாச்சி இருப்போம். களி கூடவே இருந்தால் அப்புறம் களி காணமாக வந்தால் ஒன்றும் செய்யலாம். அதுக்காகத்தான் மாவை முதல் கொஞ்சமாக போட்டுட்டு காணணும். என்ன தண்ணியும் மட்டும் குழைக்கலாது. இதோட வந்து இனிப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஒரு கொஞ்சமாக அரைச்சு இதால் வந்து அரைப்பணி அளவில் நாங்கள் சீனி சேர்ப்போம். இதை கையாலேயே வடிவாக கலந்து விடுவோம். உங்களுக்கு களி வந்து ஆறிட்டுது. அதோட மாவும் சீனியும் கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் களியை விட்டு குழைச்செடுப்போம். உடனே கணக்காகவும் விடக்கூடாது. அதே சமயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட்டு குழைப்போம். களி கூடினால் மாவை போட்டு குழைக்கலாம். ஆனால் களி காணாமல் வந்தால் அப்புறம் திருப்பி பனங்காய் எடுத்து கொண்டு போட்டு குழைக்கணும், எல்லாம் குழைச்சி போடும். அதுக்காகத்தான் இப்போ கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். மாவை வந்து குறைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். பார்த்து குழைப்போம். இன்னும் விடலாம் எங்களுக்கு களி. இதெல்லாம் கையாலே தான் குழைச்சி எடுக்க வேணும். அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக பதமாக குழைச்சி எடுத்துட்டோம் பாருங்க. இப்படியே எடுத்து இப்படியே விட வேண்டியதான். ஒரு பலகாரமாக இப்படியே நாங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி விட்டா சரி, எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஆக பெருசாகவும் இருக்கக்கூடாது. இனி நாங்கள் பொரிக்க தொடங்குவோம். என்ன சட்டி வச்சாச்சு அடுப்பில். இப்போ வந்து சட்டி சூடாகிட்டுது. நாங்கள் பனங்காய் பணியாரம் சுடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் போட தொடங்குவோம். அப்படியே பொரிஞ்சு ஒன்று இருக்குது. கொஞ்சம் இந்த பொரிஞ்சன வரைக்கும் பாருங்க ஊதி கொண்டு வருது. ஆனால் இப்படித்தான் பிலாப்பழ பணியாரம் இருந்தது. அது இதில் பார்க்க நல்ல சொப்டாக இருக்கும். இது கொஞ்சம் கணக்கான பருவமாக இருக்கும். அதெல்லாம் இந்த வித்தியாசம் இருக்குது. மற்ற வாசத்துலேயும் வித்தியாசம்.
அப்படியே பொரியட்டுக்கும் எங்களுக்கு. இந்த பணியாரம் பொரியக்குள்ள பார்த்தீங்களா என்றால் இந்த வாசம் வருது. வாசம் இப்போ தான் வருது உங்களுக்கு. ஆனால் அந்த பனங்காய் பணியாரத்துக்கு வந்து அந்த வால் வரும் போடைக்க, ஒரு சின்ன வால் ஒன்று வரும். வால் வேறு அடி உருட்டி போட்ட மாதிரி இருக்கும். பாருங்க அந்த ஒரு வால் மாதிரி வருது. அது வந்தால் தான் வரும் பனங்காய் பணியாரம். உண்மையிலே தான் என்ன ஸ்டைல்னு சொல்லுவேன், அது அந்த வால். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக நாங்கள் பனங்காய் பணியாரம் சுட்டெடுத்தாச்சு. எண்ணெயில் வடித்து போட்டு நாங்கள் நீத்து பட்டிக்கையே வடிய விடுவோம். என்ன பனங்காய் பணியாரம் அதோட வந்து நீத்துப்பட்டி பனைதான், ரெண்டுமே பனை தான். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக எண்ணெயை வடித்து போட்டு ராக்குவோம். மற்ற இந்த சுட்டு கொண்டிருக்க எடுத்து சாப்பிட்றதுலேயும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுக்காக இப்போவே வைக்கிறாதீங்க, இப்போ சுடும் கொஞ்சம் ஆறணும். சில பேர் சொல்லுவீங்கன்னா பனங்காய் பணியாரம் வந்து கொஞ்சம் ஆறுனா அப்புறம் தான் சாப்பிடுவோம். என்னோட எண்ணெயோட சூட சாப்பிடக்குள்ள வயிற்றுக்குள்ளே எதுவும் செய்யும்னு சொல்லுவீங்க. வேணா கொஞ்சம் ஆறத்தான் அந்த நல்ல ஒரு இதாக வரும், சுவைக்கு வரும். இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஆனால் நாளைக்கு நாளே கிடக்காதே. ஆனால் பனங்காய் பணியாரம் வந்து சத்து. நாங்கள் சீனி வந்து சேர்க்காட்டிக்கு கோதுமை தான். எண்ணெயும் இழுக்காது, இது சும்மா மேலால் மட்டும்தான் பொரியும். எண்ணெய் இழுக்காது, உள்ளுக்கு இழுக்காது. இந்த வடையல் அதுகளை மாதிரி. அப்பா என்ன சொல்றாருண்டா, சுட்டு போட்டு பேங்க் வழியை கொண்டு லொக்கருக்க வச்சு எங்கட விட்ட ஒரு நேரம் தான் அது முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு தானே சுடுறது. எங்க போயிருக்கப்பா இதை பாதுகாக்கிறதுக்கு பேங்க்ல வச்சா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கு. இப்படியே பொரியட்டுக்கு வேணா. இப்போ வந்து 2ஆம் தடவை நாங்கள் போட்டு அப்படியே வடிச்செடுப்போம். வேணா இனி அப்படியே முழுதையும் சுட்டு எடுப்போம். நாங்கள் கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அரைவாசி சுட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பொழுதுபடுகுது, நாங்களுக்கு அந்த வீடியோ முடிக்க போகிறோம். வேணா அப்போ வந்து நாங்கள் நல்ல ஒரு பிளேன் டீ மாற்றி வச்சுருக்கு. அதோட வந்து சுட்ட பலகாரத்தையும் சாப்பிட்டு பனங்காய் பணியாரம். ஆனால் பலகாரம் மட்டும் சொல்லல, அது இது பணியாரம் தான் சொல்கிறது. பனங்காய் பணியாரம் இதையும் சாப்பிட்டு காட்டுவேன். இப்போ வந்து கோப்பை நிறைய பனங்காய் பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு. அங்கே இன்னும் ஒரு கோப்பை நிறைய சுடுவோட்டு கொண்டு இருக்குது. ஏன்னா ஆனால் களி வந்து கூட நாங்கள் 3 மணிக்கும் கொஞ்சம் கூடுதலாக போட்டாங்க. அதிலும் பார்க்க கூடவே போட்டு சுடக்கூடிய மாதிரி தான் களி இருந்தது. அப்போ அதை மிச்சத்தை வந்து அநியாயமாக்காமல் நாங்கள் கொஞ்சம் மாற்றி சேர்த்து அம்மா சுட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ சாப்பிடுவோமோ ஒரு மாமாட்ட கொடுப்போம். பனங்காய் என்ன எடுத்தவர்கிட்ட கொடுப்போம். அது சொந்த பேர் பனங்காய் பலகாரம் அது எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு அருமையில வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் இது வந்து விடிய சாப்பிடதான் இன்னும் நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிடலாம். பிளேண்டியோட சாப்பிட்டா எப்படி சொர்க்கம் தான். வாசனை ஒரு தனி வாசனை. இங்கே பார்த்தீங்களா அப்படியே பனங்காய் பணியாரத்தை பிச்சு பார்ப்போம் பாருங்க. இங்கே எப்படி இருக்குள்ளு அந்த மாதிரி தான் இருக்குது. மாமாவுக்கு இப்போ 2ஆம் தடவை கொடுத்தாச்சு. பிளேண்டியோட சாப்பிட தான் நல்லா இருக்கும். 3ஆம் தரம் இல்லை 5ஆம் தரம் தரலாம். என்னென்றால் மாமி சாப்பிடையில சுட்டு கொண்டு இருக்கிறான். சாப்பிட்டு பாருங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீனி தான் போட்டுனாங்க, கணக்காக இருக்கேன்னு. நல்ல அளவான இனிப்பு.
ஆனால் இப்போ சுகர்காரர் அப்படி செய்கிறாண்டா இனிப்போ சேர்க்காமலுக்கு சுட்டு சாப்பிடலாமே. இந்த முறை சீசனுக்கு வந்து முதலாவது பலகாரம் இது பணியாரம். காணுமோ அப்பாவுக்கு நல்ல விருப்பமான ரெண்டா சோடி சோடியா ஒட்டு போட்டு அப்பாவுக்கு நல்ல விருப்பம் இந்த பலகாரம் வேண்டா. உண்மையிலேயே தான் பனங்காய் அதானே சொன்னேன். பனங்காய் பணியாரத்துக்கு இப்போ பைத்தம் பணியாரம் வேற முறுக்கு அது இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவீரோம். பனங்காய் பணியாரத்தை வேண்டாம்ட்டு யாரும் சொல்ல மாட்டேங்க. ஒரு அழுக்காத பலகாரம் மட்டும் தான் சொல்லிக்கொள்ள மேடம். ஆனால் சரியான காத்தடிக்குது. இந்த முறை பனங்காய் சீசனுக்கு நாங்கள் செய்த முதலாவது பலகாரம் இதுதானே. உண்மையிலேயே இனி எல்லா இடத்துலையும் விளவழிக்கிட்டு 30 வந்து ஆரம்பம். இனி எல்லா இடத்துலையும் விளவழிக்கிட்டு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உண்மையிலேயே ஒரு அருமையானது சத்தானது. இதை மறக்க இயலாது. முதலாவது பாரம்பரியமான ஒரு பணியாரம் இது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுக்கொண்டு மிச்சம் சுட கிடக்காத சுடுவோம், சாப்பிடவும் கிடக்குது. நன்றி, வணக்கம்.